இமைகள் அந்த கண்ணுக்கு மேலே இருந்து எவ்வளோ அந்த கண்ணுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை நம்புவோம். இந்த கண்கள் தனிமையில் இருக்கிறோமா? இல்லை. அந்த கண்களை ஒட்டி அந்த இமைகள் எந்த அளவுக்கு அந்த கண்ணோட இருந்து கண்ணினுடைய தாளத்துக்கு துள்ளிக் கொண்டிருக்கிறோம். கண்ணு தாளம் போடும்போது இமைகள் துள்ளிக் கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? அந்த இமைகள் துள்ளாம இருந்தா கண்ணினுடைய தாளம் எங்க போகும்? கண்ணை தாளம் போடணும்னா இமைகள் துள்ளணும். இமைகள் அப்படி இப்படி துள்ளலைன்னா கண்ணுக்கு தாளம் போடுறதுக்கு வசதி இருக்காது. அது போல கடவுள் நம்மளோட இருக்கிறார். நம்ம 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 தாளம் போடும்போது கடவுள் நம்மளோட சேர்ந்து துள்ளி கொண்டு இருக்கு. அதான் வாஸ்தவம். ஆனா தாளம் நல்லா போடணும். அங்கங்கே பார்த்து போடக்கூடாது, கடவுளை பார்த்து போடணும். அப்பதான் நல்லா இருக்கும். தேவதாளம்னு சொல்லுவதுக்கு தேவதாளத்தோட இருக்கணும். நம்மளெல்லாம் தேவதாளத்தில் இருக்கிறோம். அதான் இவ்வளவு சாந்தமா இருக்குது. இதே நேரத்தில் சினிமா தியேட்டர்ல போய் உட்காந்தா நம்ம இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. வீட்டுல இருந்தா கூட இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்படியோ இருக்கும். ஆனா இப்படியான ஒரு தேவ தாளத்துக்குள்ள நம்ம வந்தா அந்த தாளம் நமக்குள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். நமக்குள்ள நிறைய வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் இப்படியே நல்ல தாளத்துல போய்கொண்டே இருக்கும். அப்ப நமக்கு கெட்ட பழக்கத்துல போறதுக்கு மனசு வராது. சிகரெட்டு பிடிக்கணும்னு ஆசை வராது. ஆல்கஹால் சாப்பிடணும்னு ஆசை வராது. அப்ப நமக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை வராது. ஆசை வந்தாலும் சாப்பிடும்போது பயமா இருக்கும். அதனால சாப்பிட வேண்டாம், நினைக்கணும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடும். நிறைய மாற்றங்கள் வரும். தெய்வீகமான ஒரு தளத்துல நம்ம லைஃப்ல இருக்க முடியும். அதான் வேணும் வாழ்க்கையில. அதான் சாமி முன்னாடி சொன்னேன், நம்ம இஷ்டத்துக்கு பகவான் பாதை காட்ட மாட்டார். அவரோட வழியில நீங்க இருக்கிறதுக்கு அவர் வழியை காட்டுவார். சபரிமலை இருக்கிற ஐயப்பன் அப்படிதானே. அவரோட வழியில நீங்க வரணும். அப்பதான் நீங்க அவரை பார்க்கலாம். அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க அவரோட வழியை தேர்ந்தெடுக்கணும். அதுக்குதான் கருப்பு கட்டி மாலை போடுறீங்க. ஐயப்பனோட வேஷத்தை போட்டுட்டு தானே ஐயப்பனோட அந்த நிலைமையில இருந்துட்டு தானே ஐயப்பனை பார்க்க போறீங்க. அப்ப அவரை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்ம அவரோட பாதையில போய் தான் ஆகணும். காது வேஷ்டி கட்டிட்டு ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு பள்ளிக்கு நம்ம போறோம். அப்புறம் முருகனோட தரிசனம் எடுக்கிறோம். அப்ப தரிசனம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தரிசனம் கிடைக்க வேண்டிய வழியில் நம்ம போனோம். அதுபோல வாழ்க்கையில ஏதாவது நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை நமக்கு இருந்தா, எதையாவது ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தா, ஒரு மரத்துக்கு மேல ஏறிக்கணும், பழம் எடுக்கணும், அதை சாப்பிடணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு வந்துட்டோம்னா நீங்க கட்டாயம் அந்த மரத்தை இறக்கி பிடிச்சு மேலே ஏறிட்டு அந்த பழம் எடுக்கணும். மரத்தை பிடிக்காம பழத்தை எடுக்காம எப்படி அந்த இனிப்பு கிடைக்கும்? அதுபோல வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா நீங்க வாழ்க்கையை இறக்கி பிடிக்கணும். வாழ்க்கையை இறக்கி பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறவங்களோட பேச்சல கேட்க வேண்டாம். உங்களுக்கு உள்மனம் என்ன சொல்லுகின்றதோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதான் பிரம்ம நாதம். பிரம்ம நாதம். அந்த நாதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க மானசீக வாடி நினைச்சு பாருங்க. நீங்க ஒருவரை பார்த்துட்டு அவரை பத்திட்டு என்ன வேணும்னு சொல்லலாம் வாயால. ஆனா நீங்க மானசீகமா பாருங்க அவர் யாருன்னு. அப்புறம் நீங்க அவர்கிட்ட பேசணும். வாயால என்ன வேணாலும் சொல்லலாம். நேற்றுக்கு நான் திருடனை பார்த்தோம், இன்னைக்கு நான் பார்க்குறவங்க எல்லாம் திருடனா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நேற்றுக்கு நான் திருடனோட இதில் போய் விழுந்துட்டோம். நேற்றுக்கு யாரோ ஒருவர் என்னோட பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான் என்னோட கையில இருந்து. இன்னைக்கு நான் பார்க்குறவங்க எல்லாம் அந்த திருடன் மாதிரி இருக்குன்னு நினைச்சா அது உண்மையா? இல்லை. யாரோ ஒருவன் அப்படி இருக்கிறார், அதை பார்த்துக்கிட்டு எல்லோரும் அப்படிதான் நினைச்சா அப்படி நினைக்கிறவனும் அதாகிவிடும். அதான் வாஸ்தவம். அதனாலதான் சொல்றேன், நம்ம எல்லாம் வாழ்க்கையில எதை ஒண்ணு சாதிக்க வேணுமோ அதை சாதிக்க வேண்டிய வழி ஏதோ அந்த வழியை நம்ம இறுக்கி பிடிக்கணும். நீங்க முருகனை சாதிக்கணும்னா, முருகனோட அருள் நம்மளுக்குள்ள சித்திக்கணும்னா அந்த முருகனை இறுக்கி பிடிக்கணும். அம்மாவோட அருள் நமக்கு கிடைக்கணும்னா, அம்மாவோட அந்த திவ்ய சாநித்தியம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கணும்னா அம்மாவை நீங்க இறுக்கி பிடிக்கணும்.
அப்பதான் அது கிடைக்கும். அதனாலதான் மானச ஸ்மரணா ரொம்ப நமக்கு இருக்கணும். அந்த ஸ்மரணையிலிருந்து இந்த உலகத்தையே நம்ம சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களையும் நம்ம சாதிக்க முடியும். ஒவ்வொரு உயிர்களுக்கும் உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிராப்தம், திறமை நமக்கு இருக்கும். அதுதான் சாதனையோட மகத்துவம். அதான் ஸ்மரணா. அந்த ஸ்மரணை நமக்கு நிறைய இருக்க வேணும். தொடர்ந்து தொடர்ந்து இந்த ஸ்மரணைக்குள் இருந்து சேவைகளும் செய்ய வேண்டும். ஸ்மரணை மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியாது, சேவையும் சேர்ந்து செய்யணும். ஒருவன் வாயால சொல்லுவதை விட செய்கையில் காட்டணும், அது முக்கியம். அதான் கலியுகம். நீ தியானத்தில் பார்க்கின்றதோ வாயால சொல்லுகின்றதோ அதை விட செய்கையில் நீ உன்னுடைய திறமையை காட்டணும். உன் வேகத்தை நீ உன் செய்கையில் காட்டணும். நீ செய்யும் கடமைகளில் நீ உன்னுடைய திறமையை காட்டணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனஸ்மிருதி என்ற தத்துவம் இருக்கணும். மனஸ்மிருதி, மனச ஸ்மரணா. அந்த ஸ்மரணையிலிருந்து நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்கோ, அதெல்லாம் தெய்வீகமாக இருக்கும். ஒரு பூவை எடுத்துட்டு நீங்க அணைச்சி வச்சுக்கிட்டு ஸ்மரணை பண்ணி பாருங்கோ, அது பிரசாதமாகும். ஒரு கல் எடுத்துட்டு நீங்க அணைச்சி வச்சுட்டு ஸ்மரணை பண்ணி பாருங்கோ, அது கடவுளாகும். எங்கேயாவது உட்காந்துட்டு ஹரே ராமான்னு சொல்லி பாருங்கோ, அந்த ராம சாநித்தியம் வரும். எங்கேயாவது ஒன்று பார்த்துட்டு பகவானே என்று நினைச்சு பாருங்க, உங்க பகவானோட சாநித்தியம் தெரியும். அதான் நம்ம இப்போ வீட்டுல எல்லாம் பூஜாரை வச்சுட்டு கும்பிடும் போது அங்க கூட சாநித்தியம் தெரியுது இல்லையா? பழனியில் இருக்கிற முருகன் கூட நம்ம வீட்டுல இருக்கு. ஏன் காரணம்? நீங்க வீட்டுல வந்து கும்பிடுவீங்க மானசீகமா, அதனால அந்த சாநித்தியம் அங்க இருக்கு. ஜாதகத்தை போய் பார்த்தீங்கன்னா உடனே சொல்றோம் வீட்டுல நிறைய தெய்வீகமான அருள் இருக்கு. காரணம், நம்ம ஒன்றும் வனத்துல வாழலையே, பிருந்தாவனத்தில் இருக்கிறோம். பகவானோட பூஜாரையெல்லாம் எவ்வளவு பிரமாதமாக வச்சிருக்கிறோம். அங்க நிறைய சாநித்தியம் இருக்கு. அந்த சாநித்தியம் வந்ததுக்கு காரணம் நீங்க ஆத்மார்த்தமான சேவை செய்றீங்க. அதனால ஆத்மார்த்தமான சேவை நீங்க எங்க இருந்து பண்ணினாலும் அங்கெல்லாம் நீங்க நினைக்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்மளெல்லாம் நிறைய ஆன்மீகமான வழியில வந்து தார்மீகமான கைங்கரியங்களில் இருந்து வாழ வேண்டும். இதெல்லாம் தர்மம். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு தர்மத்தை இங்க வாழ வைக்கிறதுக்காக எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு இடம் எடுத்து இப்படி ஒரு வைபவங்களை நடத்தணும்னா எவ்வளவுக்கு எல்லாம் தேவை இருக்குங்க. மக்களோட ஒத்துழைப்பு வேணும், பொருளாதாரங்கள் வேணும், வரும் மக்களுக்கு தேவையான வசதிகள் ஆயத்தப்படுத்தணும், சாமி கொண்டு வந்த சாமிக்கு தேவையான வசதிகள் ஆயத்தப்படுத்தணும். அவ்வளவும் பொறுப்பெடுத்துட்டு மனமார்ந்த பக்தியோட நிறைவார்ந்த சேவையோட எத்தனையோ மக்கள் பாடுபட்டு தான் இந்த மாதிரி சேவைகளை நடத்திட்டு போகிறாங்க. வெளியிலிருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் உள்ள இருந்து சேவை பண்ணி பார்க்கணும் எவ்வளவுக்கு கஷ்டம் இருக்கு. இப்படி ஒரு தர்மம் வாழ வைக்கணும்னா அது வெளியிருந்து பார்த்தா தெரியாது, உள்ள இருந்து அவங்களோட இருந்து பார்த்தா தான் அது தெரியும். சாமி கூட இந்த மாதிரி சொன்னேன், தரிசனத்துக்கு நிறைய மக்கள் நன்றிக்கு வந்த நேரத்தில் ஒரு நாள் ப்ரோக்ராம் வச்சேன் போதும். என்னன்னா எனக்கு தெரியுது அங்கே இருக்கிற பொருளாதார பிரச்சனைலாம் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல. ஒரு நாளைக்கு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம், நிறைய நாள் ப்ரோக்ராம் வைக்க வேண்டாம். அப்போ அவங்க அழகு கேட்டாங்க, இல்லை சாமி ஒரு வாரம் நீங்கள் அங்கே வந்து இருக்கணும், மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ணுறோம், அதெல்லாம் நடக்கும் சுவாமி அப்படின்னு சொன்னோம். அவங்க இல்லை ஒரு நாள் போதும் இல்லையா? இல்லை